சென்னை அடையாறு மெட்ரோ சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரை வெளியேற்றும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரம் என்ன? சென்னையில் இந்த டிட்வா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இன்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறும் இடங்களில் தொடர்ந்து பள்ளம் நோண்டுவது மற்றும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அங்கு தண்ணீர் தேங்கினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் வகையில் மோட்டார் பம்புகள் உடனடியாக நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்தது. இதன்படி சென்னையில் அடையாறில் மெட்ரோ ரயில் பணிகள், அதாவது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சுரங்கம் தோண்டும் பணிகளானது கடந்த பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது. தற்போது தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் அந்த சுரங்கம் தோண்டும் பணிகள் நடைபெறும் இடத்தில் தண்ணீரானது குளம் போல தேங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அந்த தண்ணீரை அகற்றும் பணியில் மெட்ரோ ரயில் ஊழியர்கள் சார்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மெட்ரோ ரயில் ஊழியர்கள் மற்றும் அந்த பணிகளை மேற்கொண்டு வரும் நிறுவனம் சார்பில் ஒரு டிராக்டரில் அந்த மோட்டார் பம்புகள் பொருத்தப்பட்டு உடனடியாக அந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதே போன்று நாம் இதுக்கு முன்பாக தேனாம்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் மேற்கொண்டு வரும் பணிகளின் போது தண்ணீரை தேங்கும் நடவடிக்கையை நாம் பார்த்தோம். அதே போன்றுதான் இப்போது அந்த அடையாறு மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை பணிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் தேங்கியிருக்க தண்ணீரை ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். இதே போன்றுதான் சென்னையில் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள தண்ணீரை மோட்டார் மூலம் அகற்றும் வரையில் நெடுஞ்சாலைத்துறை, சென்னை மாநகராட்சி, மெட்ரோ ரயில் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த பணியாளர்கள் மோட்டார் மூலம் தண்ணீரை அகற்றும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். கண்ணன், இந்த மெட்ரோ சுரங்கப்பாதையை பொறுத்தவரை மழைநீர் தேங்குவதால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும்? இந்த பணியில மொத்தமாக எத்தனை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க? நிச்சயமாக இந்த மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை பணிகளை பொறுத்தவரையில் அதாவது தரைக்கு கீழே இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தரைக்கு கீழே துளையிட்டு அந்த சுரங்கம் மேற்கொள்ளும் பணியான தண்ணீர் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த தரைக்கு கீழே உள்ள இடங்கள் எல்லாம் மிகவும் லேசாக மழை பெய்ந்தாலே உள்ளே செல்லும் அளவிற்கு அந்த இடங்கள் எல்லாம் மிகவும் ஈரப்பதம் வாய்ந்ததாக இருக்கும். எனவே அந்த இடத்தில் அதிக அளவு தண்ணீர் தேங்கினால் அந்த பகுதி முழுவதுமாக அந்த ஏற்கனவே தோண்டப்பட்டுள்ள சுரங்கத்திற்குள்ளே விழுந்து பெரிய பள்ளம் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவேதான் அந்த பகுதியில் லேசாக தண்ணீர் தேங்கியிருந்தால் கூட அவற்றை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து துறை கூட்டத்தில் ஏற்கனவே அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்தோம் என்றால் அதன்படிதான் சென்னையில் ஒவ்வொரு இடத்திலும், அதாவது அண்ணா சாலையில், தேனாம்பேட்டையில் நடைபெற்றும் மெட்ரோ பணிகள், அடையாறில் நடைபெற்றும் மெட்ரோ பணிகள், இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரும் கந்தன் சாவடி, பூந்தமல்லி உள்ளிட்ட இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரும் அனைத்து இடங்களிலும் சம்பந்தப்பட்ட பணியை மேற்கொள்ளும் நிறுவனம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகள் சார்பில் பம்புகள் உடனடியாக அந்த இடத்தில் எப்போதுமே தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக தண்ணீர் தேங்கினால் அந்த தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கையாக உடனடியாக அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி இந்த தண்ணீரை அகற்றுவதற்கான பணிகளை அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் மெட்ரோ ரயில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கண்ணன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.